கிறிஸ்துவுக்கு அருமையான சகோதரிகள் யாவருக்கும் உயிர் தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அருமையான கற்றனாலே நாம் பரலோகத்தின் தேவனை ஆவியோடும் உண்மையோடு தொழும்படியாக நாம் துவக்க பாடலாக நம்முடைய பாடல் புத்தகத்தில் 395வது பாடலை நாம் பாடுகிறோம். 395வது பாடல் குயவனே குயவனே படைப்பின்காரன் என்ற பாடலை நாம் பாடுவோம். குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்கச் செய்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்கச் செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வனைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே. விலையில்லா உம் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே. விலையில்லா உம் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. கரைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போலாக்கிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே உடமையாக்கிடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. மண்ணாசையில் நான் மயங்கினேன், மெய்வழி விட்டகண்டேன். கண்போன போக்கை பின்பற்றினேன், கண்டேன் இல்லை இன்பமே. மண்ணாசையில் நான் மயங்கினேன், மெய்வழி விட்டகண்டேன். கண்போன போக்கை பின்பற்றினேன், கண்டேன் இல்லை இன்பமே. காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே. வாழ்நாள் எல்லாம் உம் பாதம் செல்லும் பாதையில் நடத்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. அடுத்தபடியாக நாம் இந்த தொழுகையின் துவக்கமாக நாம் ஜெபித்து கர்த்தருடைய வசனத்துக்கு நாம் கடந்து செல்வோம். நாம் ஜெபிப்போம். நம்முடைய துவக்க ஜெபத்தை சகோதரர் சூர்யா நமக்கு நடத்தி உதவி செய்வார். ஜெபம் செய்வோம்.
வானது வனங்களை பிரதேசிக்கிறதான எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. பிதாவே, உமக்கென்று ஸ்தோத்திரம் அளிக்கவும் உமக்கென்று நன்றி செலுத்தவும் நாங்கள் இந்த நிலையில் நாங்கள் வந்திருக்கிறோம். பிதாவே பிதாவே உம்முடைய வசனங்களை கேட்கும்படியாக இந்த ஆலயத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். பிதாவே, உம்முடைய வசனங்களை சொல்லுகிறவர் அவருடைய பிரகாரமாக இல்லாமல் பரிசுத்தாவினர்கள் அவருடைய வழிகளை சொல்லும்படியாக நீர் கிருபையும் ஆசீர்வாதம் அவர்கள் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிதாவே, உம்முடைய வசனங்களை கேட்பது மட்டுமல்லாமல் உம்முடைய வசனங்களில் நடந்து உம்முடைய வசனங்களை நாங்கள் கை கொள்ளும்படியாக நீரை கிருபையும் ஆசீர்வாதம் எங்களுக்கு கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பு சகோதர சகோதரிகளே, நன்மையான கர்த்தரினாலே நாம் மீண்டுமாக பரலோகத்தின் தேவனை ஆவியோடும் உண்மைத்தோடும் சாக்கியத்தை பெற்றமைக்காக நாம் தேவனுக்கு நாம் நன்றி சொல்வோம். கிறிஸ்தவ ஜீவியத்திலே நீங்களும் நானும் இந்த உலக மக்களுக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று பரலோகத்தின் தேவன் எதிர்பார்க்கிறார். ஏதோ ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் தொழில் வந்து கலந்து கொள்கிறோம், பாடல்களை பாடுகிறோம், வேத வசனங்களை கேட்கிறோம், கர்த்தர் பந்தில் பங்கு பெறுகிறோம், கர்த்தருக்கு கொடுக்கிறோம் என்று அது ஒரு சடங்காச்சாரமாக இல்லாதபடி நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியை தர வேண்டும் என்ற நோக்கத்தோடு நிச்சயமாக நாம் பரலோகத்தின் தேவனை தொழுது கொள்ள வேண்டும். இந்த உலக வாழ்க்கையிலே பாருங்கள், நாம் 2 கண்களால் பார்க்கிறோம். நம்ம அநேக கண்கள் என்ன செய்கிறது, வட்டமிட்டு கவனித்து கொண்டிருக்கிறது. இவர்கள் என்ன செய்கிறார்கள், இவர்கள் எங்கு போகிறார்கள், இப்படி எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்பதை ஒவ்வொருவரும் கவனிக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு முன்பாக நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகள் என்கிறவர்களுக்கு என்ன செய்யணுமாம், நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக காட்ட வேண்டும். இதனால்தான் பரிசுத்த பவுல் தீமைத்தேயி வாலிபனாயிருக்கும் இந்த காலகட்டத்தில் தீமைத்தேய்க்கு இப்படி பெற்ற அறிகுறியை அவர் கூறுகிறார். என்றால் தீமைத்தேய் பவுலின் மூலமாக கிறிஸ்துவுக்கு வந்தவர்கள், பவுலின் மூலமாக தேவ பிள்ளையாய் மாற்றப்பட்டவர், ஆண்டவராகிய இயேசுவின் ராஜ்யமான சபையில் அங்கமாக்கப்பட்டவர். ஆகவே தீமைத்தேயையும் அநேக கவனிப்பார் என்பதை அறிந்து பவுல் தீமைத்தேய்க்கு இப்படியாக புத்தி சொல்கிறார். வாசிக்கலாம் பாருங்கள். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்துக்கு நாம் கவனம் செலுத்தி வாசிக்கலாம் பாருங்கள். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கருத்திலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாக இது பாருங்கள். அதாவது தீமைத்தேயு ஒரு வாலிபனாக இருந்தனாலே உன் இளமையை குறித்து, அதாவது நீ வாலிபனாக இருக்கிறாய், எப்படிப்பட்டனாக இருப்பாய் என்பது மற்றவர்கள் கவனிப்பார்கள். ஆக அப்படிப்பட்ட மக்களுக்கு முன்பாக நீ என்ன செய், நீ உன் இளமையை குறித்து உன்னை யாரும் அசட்டை செய்யாதபடிக்கு, உன்னை யாரும் அலட்சியமாக கேவலமாக தூஷணமாக பேசாதபடிக்கு என்ன செய், உன் இளமையிலே என்ன செய், வார்த்தையிலே என்ன செய், முன்மாதிரியாயிரு. எனக்கு அன்பாந்திலே நான் பேசக்கூடிய வார்த்தையை ஒவ்வொருவரும் கவனிக்கிறார்கள். கிறிஸ்துவுக்கு முன்பாக எப்படிப்பட்ட வார்த்தை பேசணும், கிறிஸ்துவுக்கு வந்த பிற்பாடு எப்படி பேசணும் என்பதை வார்த்தையின் மூலமாக நிச்சயமாம் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். வார்த்தை என்பது அது ஒரு நெருப்பை போன்றது. அதாவது யாக்கோப்புக்கு நாவும் ஒரு நெருப்புத்தான் சொல்லி. ஆகவே நான் பேசுகின்ற வார்த்தை மற்ற மனதை என்ன செய்யக்கூடாதான், புண்படுத்தி விடக்கூடாது. நான் பேசுகின்ற வார்த்தை மற்ற என்ன செய்யக்கூடாதான், காயப்படுத்தி விடக்கூடாது. அப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகளை, ஏனென்றால் வேதவசனத்தில் வாசிக்கலாம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36, 37 வாசிக்கலாம் பாருங்கள். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36, 37 வாசிக்கலாம். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பினாலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். நான் பேசுகிற வார்த்தை கூட நியாயத்தீர்ப்பு நிச்சயமாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அதாவது வல்லுநர்கள் சொல்வார்கள், அதாவது திருக்குறள் நினைக்கிறேன், திருவள்ளுவர் சொன்னார், தீயினால் சுட்ட பின் ஆறுமே ஆறா நாவினால் சுட்டபடு. அதாவது தீயினால் கூட சுட்டால் கூட அந்த நெருப்பின் அந்த காயம் ஆறிடுமா.
அந்நாவினால் சுற்றினாதான் அறிவே நாவினால் சுடுவது என்பது வார்த்தைனா. ஆகவே நம்முடைய வார்த்தை மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டுமா? நம்முடைய வார்த்தை மூலமாக ஆண்டவர் என்ன செய்வாராம்? நாளைக்கு நியாயம் தீர்ப்பாராம். நம்முடைய வார்த்தை தேவனுக்கு பிரியமானதா, அது தேவனுக்கு பிரியம் இல்லாத என்பதை நான் வாசிக்க பாருங்கள். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். ஆகவே தான் பவுல் தீமை சொன்னார், நீ வார்த்தையினாலே முன்மாதிரியாக நீ பேசுகிற வார்த்தை மற்றவர்களை காயப்படுத்தி விடக்கூடாது, மற்றவர்களை வேதனைப்படுத்தி விடக்கூடாது. நீ பேசுகிற வார்த்தை மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். பார்த்தீங்கன்னா பாருங்கள், அதே பவுல் எபேசு சபைக்கு எழுதுபடி எபேசியர் 4:29 வாசிக்கலாம் பாருங்கள். எபேசு 4:29. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். கெட்ட வார்த்தை சொன்னால் கணிசராக ஒரு வாய் திறந்தா போதும் தூஷணமான வார்த்தை பேசுவார். கெட்ட வார்த்தை கேட்பதற்கு வேதனையாக இருக்கும், காதில் கூசும். அந்த அளவுக்கு நீ சொல்லிக்கு கெட்ட வார்த்தை. இப்போ உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி அநேகர் சண்டை போட்டாலோ, அல்லது பைப்பிலே பெண்கள் சண்டை போட்டாலோ, அல்லது வீதிகளில் ஆண்கள் பெண்கள் சண்டை போட்டு நினைக்கிறார்கள், கெட்ட வார்த்தை தூசண வார்த்தை பேசுவார்கள். அது மாத்திரமில்லை கெட்ட வார்த்தை. அது தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று இல்லை சார், அது 29. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாய்ந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அப்படின்னா நான் பேசுகின்ற வார்த்தை மற்ற நினைச்சணுமா? பக்தி விருத்தியை உண்டாக்க வேண்டும். பக்தி விருத்தி என்றால் அவர்கள் தேவனை பிள்ளையாய் மாற வேண்டும், தேவனை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி நல்ல வார்த்தைகளை பேசணுமா? பக்தி விருத்திக்கு ஏதுவாக பேசாத அத்தனை வார்த்தை என்ன வார்த்தையா? கெட்ட வார்த்தை தான். கெட்ட வார்த்தை என்றால் தூஷணமான கேட்கக்கூடாத வார்த்தை தான் கெட்ட வார்த்தை இல்லை. பிரயோஜனம் இல்லாமல், மற்றவர்களுக்கு புரியாமல், மற்ற பக்தி விருத்தி அடையாமல் இருக்கிற அத்தனை வார்த்தைகளும் கெட்ட. அப்படிப்பட்ட வார்த்தை பேசக்கூடாதாம். நான் பேசவே கூடாது. வார்த்தையினால் நாம் நாளைக்கு ஞாயிற்றுப்படுவோம். பாருங்கள், இந்த வாலிப பிராயம் ஒரு அருமையான பிராயம். தேவன் கொடுத்தது ஒரு பெரிய கிருபை. இந்த வாலிப பிராயத்திலே நீங்களும் நானும் தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தால் அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். இந்த வாலிப பிராயத்திலே நாம் விருப்பப்படி வாழலாம், அது யாருமே தடையில்லை. பாருங்கள், பிரசங்கி சாலமோன் கூறும் பொழுது, பிரசங்கி 11:30 9 வாசிக்கலாம் பாருங்கள். பிரசங்கி 11:9. 800 பக்கம் பழைய ஏற்பாட்டிலே பிரசங்கி 11:9 பாருங்கள். வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு. உன் வாலிப நாட்களிலே உன் இதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. எவ்வளவு அருமையான வசனம் பாருங்கள். தேவன் நம்மை என்ன செய்வதில்லை? கட்டாயப்படுத்துவதில்லை. தேவன் நம்மை பலாத்காரம் செய்வதில்லை. தேவன் நம்மை திணிப்பது கிடையாது, சுதந்திரமாக வைத்திருக்கிறார். ஆகவே என்ன சொல்கிறார் பாருங்கள், வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு. சந்தோஷமாக இருங்கள் தேவன் சொல்கிறார். ஆனால் அந்த சந்தோஷம் தேவனுக்கு பிரியமானது இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேக சந்தோஷமாக இருக்கும்படியாக ஒரு 4-5 வாலிபர்களாம் சேர்ந்து என்ன செய்கிறாங்க? குடிக்க ஆரம்பிக்கிறார்கள். குடித்தா சந்தோஷம் கிடைக்குமா? அல்லது வழியிலே போகிற பெண்களை பார்த்து சிரித்து கேலி கிண்டல் செய்தால் அது ஒரு சந்தோஷமா? அல்லது எல்லாரும் ஒன்று சேர்ந்து போய் ஒரு பெரிய சினிமா பார்த்தா அது ஒரு சந்தோஷமா? அறிமாங்களே, தேவ வார்த்தை குறித்து சந்தோஷப்படு. அந்த சந்தோஷம் தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும். அடுத்த சொல்லிப்பாரு, வாலிபனே உன் நிலைமையிலே சந்தோஷப்படு. உன் வாலிப நாட்களில் உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சியிலும் நட. ஆனாலும் பார்த்தீங்களா, ஆனாலும் இவை எல்லாவற்று நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவாராம்.
நியாயத்தீர்ப்பில் நாம் கணக்கு கொடுக்கவே. அதனால் தான் பவுல் தீமைத்துள்ளார், நீ வார்த்தையிலே முன்மாதிரியாய் ஜீவி. தேவனை கவனிக்கிறார், தேவனை பார்க்கிறார். நாம் தேவனுக்கு மறைவாக எதையும் செய்ய முடியுமா? முடியவே முடியாது. எபிரேயர் 4:13 வாசிக்கும்போது பாருங்கள், அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவர் கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறதாம். அவருக்கே நாம் கணக்கு கொடுக்க வேண்டாம். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை. ஆக இந்த வாலிப பிராயத்திலே நாம் தேவனுக்கு பிரியமாக நாம் பேசுகின்ற வார்த்தை தேவனுக்கு பிரியமானது இருக்கிறோம். ஆகவே தான் பவுல் தீமை சொல்கிறார், நீ வார்த்தையிலே விசுவாசிகளுக்கு முன்மாதிரி ஆயிரு. சபை எல்லாரும் வருவார்கள், எல்லாரும் உன்னை கவனிப்பார்கள். நீ பேசும்பொழுது அந்த பேச்சு, அந்த வார்த்தை மற்றவர்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்க வேண்டுமா? ஒரு காலத்திலே இதோ கிறிஸ்துவுக்கு வருவதற்கு முன்பதாக தந்த வார்த்தை தகாத வார்த்தைகள் பேசியிருக்கலாம், பிரியமில்லாத வார்த்தைகள் பேசியிருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவுக்கு வந்த பிற்பாடு நான் பேசுகின்ற வார்த்தை தேவனுக்கு பிரியமானதாக இருக்க வேண்டுமா? நீதியுள்ள வார்த்தைகளாக இருக்க வேண்டும். ஆகவே நான் பேசுகின்ற வார்த்தையின் மூலமாக நீதிமான் என்றும் குற்றவாளிகள் தீர்க்கப்படும்படி இருக்கும்படினால் நாம் நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். மற்றவர்களுக்கு பிரயோஜனம் மொழியும் உண்டாகும்படி தேவனுக்கு பிரியமான நல்ல வார்த்தைகளை பேசினால் அது பரலோகத்தில் தேவன் மிகுந்த சந்தோஷப்படுவார். ஆகவே நான் பவுல் தீமை சொல்லும்போது, உன் நிலைமையை குறித்து ஒருவனும் நஷ்ட பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும். அடுத்ததாக பாருங்கள், நாம் தொடர்ந்து 1:4 திருப்ப பாருங்கள், வார்த்தையிலும் நடக்கையிலும் எடுக்கிற பாருங்கள். 1:4 உன் நிலைமையை குறித்து ஒருவனும் முன்னே அசுத்த பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும். நம்முடைய நடக்கை மற்றவர்களுக்கு முன் மாதிரியாக இருக்க வேண்டுமா? கிறிஸ்துவுக்கு பிறந்ததுக்கு முன்பதாக நம்ம நடக்கை ஒருவேளை தாறுமாறாக நடக்கையாக இருக்கலாம், தேவனுக்கு பிரியமற்ற நடக்கையாக இருந்திருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவுக்கு வந்த பிற்பாடு நம்முடைய நடக்கை தேவனுக்கு ஏற்ற நடக்கையாக இருக்க வேண்டுமா? அதே 1 பேதுரு 2:12 12 வாசிக்கும்போது பாருங்கள், 318 பக்கம். புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். பாருங்கள், புறஜாதிகள் என்றால் தேவனுக்கு பிரியமில்லாத மக்கள், கிறிஸ்துவுக்கு வராத மக்கள், தேவனற்ற மக்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்? நம்மை கவனிக்கிறார்கள். கவனித்து புறஜாதிகள், அதாவது மற்றவர்கள் உங்களை என்ன செய்யக்கூடாதாம்? குற்றவாளிகள் என்று, அதாவது தேவனுக்கு பிரியமில்லாதவர்கள் அல்லது அக்கிரமக்காரர் என்று நம்மை சொல்லாதபடிக்கு அந்த புறஜாதிகள் நம்ம நல்ல நடக்கையை பார்த்து தேவனை மகிமைப்படுத்தும்படி அவர்களுக்கு முன்பதாக நாம் நடைக்குள்ள மக்களாக இருக்க வேண்டுமா? அடிக்கடி சொல்லுவேன், நாம் 2 கண்களால் பார்க்கிறோம். நம்மை எத்தனையோ கண்கள் பார்க்கிறது. ஒவ்வொருவரும் கண்கிறார்கள். கௌஷிகா வேலைக்கு செல்லும் பொழுது வரும்பொழுது கௌஷிகாவை பார்ப்பார்கள். ஞாயிற்றுக்கிழமையானால் உடனே புறப்பட்டு கர்த்தருடைய தொழுகைக்கு வருவதை பார்க்கிறார்கள். அப்படிப்பட்ட கௌஷிகாவை எல்லாரும் கவனிக்கும் பொழுது நடக்கை தேவனுக்கு ஏற்றதாக இருந்தால்தான் அவர்களும் கௌஷிகாவை பார்த்து என்ன செய்ய முடியுமாம்? கிறிஸ்துவுக்கு வர முடியும். அதுதான் தேவனுக்கென்று மற்றவர்களுக்கு கொடுக்கிற வெளிச்சம். ஆனால் இயேசு கிறிஸ்து கூட நீங்கள் மற்றவர்களுக்கு வெளிச்சமாக இருங்கள். வெளிச்சமாக இருப்பது என்று என்ன பாருங்கள், வாசிக்கலாம். மத்திய 5:16 மத்திய 5:16 இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரை என்றால் நல்ல நடக்கைகள். நாம் யாருமே நம்மை குற்றப்படுத்தி விடக்கூடாது. அவர்கள் நம்ம நடக்கையை பார்த்து நல்ல கிரிகளை பார்த்து அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தும்படி அந்த பிரஜாவுக்கு முன்பாக நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வாழ வேண்டும். வெளிச்சத்து பிள்ளை பாவம் செய்ய மாட்டார்கள்.
நாம் இருளிலிருந்து பிரகாசிக்கிற மக்களாக தேவனுடைய மக்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் மற்றவர்களுக்கு முன்பாக நம் நடுக்குள்ள மக்கள் என்ன பாருங்கள், நம்மை குறித்து பேதர் எவ்வளவு பாராட்டி நாங்கள் பேசுகிற வாசிக்கலாம் பாருங்கள். 1 பேதுரு 2 அதிகாரம் 9 வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 2 அதிகாரம் 9 வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று நம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜகீயமான ஆசாரிய கூடமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். பார்த்தீங்களா, நீங்களும் உங்களை ஒரு காலத்திலே நாம் அந்த காலம் என்றால் பாவ வாழ்க்கை வாழ்ந்தோம், தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தோம். அப்படிப்பட்ட நம்மை தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் என்ன செய்தார்? ஆச்சரியமானது ஒளிநடத்தி, ஆச்சரியமான என்பது கர்த்தருடைய சபை கிறிஸ்துவுக்களாக அழைத்திருக்கிறார். அப்படி அழைத்து எதற்காக? நாம் அவருடைய புண்ணியங்களை மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படி. எப்படி அறிவிப்பது? வார்த்தையின் மூலமாக, நம்முடைய நல்ல நடக்கை மூலமாக, நம்முடைய பரிசுத்தமான ஜீவித்த மூலமாக மற்றவர்கள் தேவனுடைய பிள்ளையாய் மாறும்படி அவர்களுக்கு முன்பதாக நாம் நல்லடக்குள்ள மக்களாய் வாழ வேண்டும். அதனால் தான் பவுல் சொன்னார், உன் நிலைமையை குறித்து ஒருவனும் முன்னை அசைச்சு பண்ணாதபடிக்கு என்ன செய், நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாகி நம் நல்ல நடக்குள்ள மக்களாக இருக்க வேண்டுமா? நம்ம நடக்கை தேவனுக்கு பிரியமானதாக இருக்க வேண்டுமா? அவர் நம்மை கவனிக்கிறார். நாம் பிரஜாதி நம்மை குற்றப்படுத்தினால் பழுதை வேதனைப்படுவார் பாருங்கள். ஆக பிரஜாதிக்கு முன்பதாக நம்மை பார்த்து பழுவத்தின் தேவன் சந்தோஷப்பட வேண்டும். அதற்கு என்ன வேண்டும்? நல்ல நடக்குள்ள மக்களாய் வாழ். நம்முடைய நடக்கை தேவனுக்கு பிரியமானதாக இருக்க வேண்டுமா? பாருங்கள், நாம் வாழ்கின்ற நம்மை சுற்றியுள்ள மக்கள் நம்மை கவனிக்கிறார்கள். நாம் தேவனுக்குள்ளாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட மக்கள் தேவனோடு ஜீவிக்கிற மக்களாக இருக்கும் பொழுது மற்றவர்கள் நம்மை பார்த்து, ஐயோ நாமும் ஏன் அவர்களைப் போல் இருக்கக்கூடாது, நாம் ஏன் அவர்களைப் போல நல்ல நடக்குள்ளாக இருக்கக்கூடாது என்று மனமாறக்கூடிய அளவிலே நம்முடைய நல்ல கிரியைகள் அவர்களுக்கு என்ன வேண்டுமாம் விளைச்சி தரக்கூடிய அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் தேவன் விரும்புகிறார். பாருங்கள், இளமை குறித்த அசட்டமான வார்த்தையிலும் நடக்கையிலும். அடுத்ததாக பாருங்கள், இன்னும் சொல்லுகிறார், அன்பிலும். அதாவது விசுவாசிகளுக்கு நாம் வார்த்தையில் முன்மாதிரி இருக்க வேண்டும், நடக்கையிலும் முன்மாதிரிக்கு. அடுத்தது அன்பிலே. அன்பு எவ்வளோ பெரிய அன்பு பாருங்கள். அன்பை குறித்து பவுல் குருந்தினார் சபைகள் இப்படி எழுத பாருங்கள். 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்திற்கு 4 முதல் 7 வரை வாசிக்கலாம். அன்பை குறித்து அங்கே மிக அழகாக சொல்லப்படுகிறது பாருங்கள். 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் 4 முதல் 7 வரை வாசிக்கலாம். அன்பு நீடிய சந்தோஷமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பு இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும். அன்பு எவ்வளவு அருமையான வார்த்தைகள். அன்பு என்ன செய்யுமா? நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாளாது, சின்னமடையாது, தீங்கு நினையாது. அப்படிப்பட்ட அன்பிலே நீ என்ன செய்? விசுவாசிகளுக்கு மாதிரியாக சொல்லி பவுல் தீமைத்தை சொல்ல. தீமைத்தை எப்படிப்பட்டவராயிருந்தார்? அன்புள்ளவராக இருந்தார். இந்த வசனத்தின் முன்பதாக நம்முடைய பெயரை வைத்து பாருங்கள். ஒருவேளை சூர்யாவை சொல்லலாம். சூர்யா நீடிய சாந்தம் உள்ளவும் தயமும் உள்ளவராக இருக்கிறார். சூர்யாவுக்கு என்ன இல்லை? பொறாமை இல்லை. சூர்யா தன்னை புகழ மாட்டார். சூர்யா இருமாப்பாக இருக்க மாட்டார். சூர்யா அயோக்கியமானதை செய்ய மாட்டார். தற்பொழுவே நாட மாட்டார். சினமடைய மாட்டார். தீங்கு நினைய மாட்டார். இந்த அன்பு நமக்குள் இருக்க வேண்டுமா? அப்படிப்பட்ட அன்பைத்தான் பரலோகத்து தேவன் விரும்புகிறார். அதைத்தான் பவுல் தீமைக்கு சொல்கிறார். நீ உன் நிலைமையை குறித்து ஒருவனும் முன்னே அசட்டு பண்ணாதபடிக்கு என்ன செய்? வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் என்ன செய்? விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. இந்த அன்பு எவ்வளோ பெரிய அன்பு பாருங்கள். இந்த அன்பு சகலத்தையும் தாங்கும்,
சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தை சகிக்குமாம். இது வந்தாலும் தாங்கும். ஒருவேளை குடும்ப வாழ்க்கையிலே ஒருவருக்கு ஒருவர் சண்டை போட்டால் கூட உண்மையான அன்பு என்ன செய்யுமாம்? சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். ஆக அந்த அன்பு இருந்தால், ஐயோ இப்படிப்பட்ட அன்புள்ளவரை நான் திட்டிவிட்டேனா, இப்படிப்பட்ட அன்புள்ளவரை நான் தவறாக சொல்லிவிட்டேன், என்ன செய்யும்? மனமாற வாய்ப்பு. ஆகவே தான் தீமோத்தேயுக்கு பவுல் சொல்றார், மற்றவர்களுக்கு முன்பதாக அன்பிலே என்ன செய், நீ முன்மாதிரி ஆகிரு. பாருங்கள், நான் பார்த்தோம், வார்த்தையிலே, நடக்கையிலே, அன்பிலே நான் விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருக்க வேண்டுமா? அது மாத்திரமில்லை, ஆவியிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருக்கின்றன. ஆவி என்றால் நாம் கிறிஸ்துவுக்கு பிறந்து தேவனுக்கு மாற்றப்பட்டவர்கள், பரிசுத்தாவின் வரத்தை பெற்றவர்கள். ஆவியா நமக்குள் இருக்கிறார். அப்படிப்பட்ட நாம் மற்றவர்களுக்கு ஆவியிலே எளிமையுள்ளதாக இருக்க வேண்டுமா? மத்திய 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடைய இருக்கிறார். ஆவியில் எளிமை என்றால் தாழ்வுள்ள மக்களாக இருக்க வேண்டுமா? நாம் ஏற்கனவே கடந்த வாரத்திலே பார்த்தோம், பெருமையுள்ளவர்கள் தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். தாழ்மை மிக மிக அவசியம். எளிமையான வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை இல்லை. இந்த உலகத்தில் அநீர் அப்படித்தான். அப்படிப்பட்ட வாழ்க்கையிலே எளிமையான வாழ்க்கை, தாழ்மையான வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்ந்து முன்மாதிரியை காட்டு. அதைத்தான் பவுல் தீமோத்தேயுவுக்கு சொன்னார், நீ ஆவியிலே எளிமையுள்ளவனாய், ஆவியிலும் என்ன செய், பரிசாயலுக்கு நீ முன்மாதிரியாக இருந்திருக்கிறார். ஆவியினுக்கு அன்பார்ந்தேன், நீங்கள் நானும் இந்த அருமையான வேத வசனத்தை நான் கேட்டு ஒரு கால் கேட்டு மற்றொரு கால் விட்டுவிடாதபடி பவுல் தீமோத்தேயுவுக்கு சொன்ன அதே இந்த அருமையான அறிவுரை, இந்த ஆலோசனை நமக்கும் பொருந்தும். நாமுக்குள்ளே கிறிஸ்துவுக்கு ஜீவிக்கிற இந்த ஜீவித்திலே மற்றவர்களுக்கு முன்மாதிரியாய் வாழ வேண்டும். வார்த்தையிலும், நடக்கையிலும், அன்பிலும் நாம் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக வாழ வேண்டும். ஆவியிலும் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக வாழ வேண்டும். அடுத்ததாக விசுவாசத்திலும் முன்மாதிரியாக இருக்க வேண்டுமா? நமக்கு அப்படிப்பட்ட விசுவாசம் வேண்டும். அந்த விசுவாசம் எவ்வளவு பெரிது என்று பாருங்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம் சொன்னால், நீங்கள் நானும் இந்த உலகத்தில் பிரித்தெடுக்கப்பட்ட மக்களாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களாக இருக்கிறோம் சொன்னால், அதற்கு முக்கிய பாலமாக இருப்பது விசுவாசம்தான். அந்த விசுவாசத்தில் கூட நாம் முன்மாதிரி இருக்க வேண்டும். எப்படி முன்மாதிரி? தவறாமல் வாரம் கர்த்தர் தொழிலை கலந்து கொள்ள வேண்டும், வாரம் கர்த்தர் வசனத்தை கேட்க வேண்டும், வாரம் கர்த்தர் பந்தில் பங்கு பெற வேண்டும், தேவன் ஆசீர்வாதத்திலிருந்து தேவனுக்கு கொடுக்க வேண்டும். அதுதான் நம்முடைய விசுவாச வாழ்க்கை. அதைத்தான் எபிரேயர் ஆசிரியர் கூறார். பாருங்கள், நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட இருக்க வேண்டும் என்று சொல்லி எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19 25 வரை வாசினார். பாருங்கள், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19 25 வரை. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால், அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசிரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும், துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும், உண்மையுள்ள இதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்கு தத்தம் பண்ணவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து, சபை கூடி வருவதிலே சிலர் விட்டுவிடுவது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபமாக இருக்கிறதே, எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல. எவ்வளவு ஒரு அருமையான ஆலோசனை பாருங்கள். இதுதான் விசுவாசத்திலேயே முன்மாதிரியாக இருப்பது. நம்முடைய விசுவாசம் பூர்ணப்பட்ட விசுவாசம் என்பதை மற்றவர்களுக்கு நாம் காட்டுவோம். பூர்ண நிச்சயத்தோடு நாம் நிச்சயமாம் சேரக்கிடவோம் என்று எபிராசி அதே 11ஆம் அதிகாரம் 6ஆவது வசனத்தை வாசிக்கலாம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிப்பவர் என்று விசுவாசி. அந்த விசுவாசத்தை எப்படி காட்டுவது? ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் துறையிலே கலந்து கொள்வதன் மூலமாக, ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் செய்தி கேட்பதன் மூலமாக
நம் மற்றற்கு முன்பதாக நல்ல நடக்கை நல்ல வார்த்தைகள் பேசுவது மூலமாக நம் விசுவாசத்தை காட்டுக்கின்றோம். அது விசுவாசத்திலே புறச்சாதிகளுக்கு அல்லது விசுவாசிகள் நம்மை சின்னமா முன்மாதிரியாக இருக்க வேண்டுமா. அடுத்ததாக கடைசியாக பவுல் தீமைத்து சொல்லும் பொழுது கற்பிலும் நாம் விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும். கற்பு என்பது பெண்களுக்கு மட்டும்தான் கற்பு, ஆண்களுக்கும் உண்டு. கற்பு என்று சொன்னால் எந்த விதமான கலங்கமில்லாதபடி, எந்த விதமான பழுதற்ற வாழ்க்கை, அதுதான் கற்புள்ள வாழ்க்கை. யாருமே நம்ம குற்றம் சாட்டிவிடக்கூடாது. மற்றவர்களுக்கு முன்பதாக நாம் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதுதான் கற்புள்ள வாழ்க்கை. இன்றைக்கு உங்களை என்னை தேவன் தெரிந்த நோக்கம் என்னவென்று பாருங்கள். பரிசுத்த பவுல் கொரிந்து சபையாருக்கு இப்படி இருக்கிறார் பாருங்கள். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துக்கு திருப்பம் பாருங்கள். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, நான் உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக, சபை ஒரு கன்னிகைக்கு ஒப்பாக சொல்லப்படுகிறது. உண்மைதான், சபை ஒரு கன்னிகை தான், அதாவது மணவாட்டி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மணவாளன், சபை என்ன செய்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு மணவாட்டியாக இருக்க, அந்த மணவாட்டியுடைய பிள்ளைகளாகத்தான் நீங்களும் நானும் இருக்கிறோமா. நம்ம எல்லாம் என்ன செய்யணுமாம், கற்புள்ளவர்களாக இருக்க வேண்டுமா. எந்த விதத்திலும் அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரமாக நடக்காமல் நாம் தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்தால் என்ன ஆகும், அது கற்பு கெட்டு போய்விடும். கணவன் மன்னன் வாழ்க்கையிலே பாருங்கள், ஒருவருக்கு அன்பு செலுத்தி ஒருவருக்கு பிரியமாக வாழும் பொழுது அது பரிசுத்தமான வாழ்க்கை. அதிலே தவறுகள் நடந்தால் என்னாகும், அது ஒருவருக்கு ஒரு மனக்கசப்பு ஏற்படும். இன்னைக்கு எத்தனை பேருக்கு இதனால்தான் டைவர்ஸ் வாங்குகிறார்கள். ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இல்லாத போனால், ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரியமில்லாமல் போனால், ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத போல நினைக்கிறார்கள். இன்னைக்கு கண்ணீர் பிரிகிறார்கள். அப்படி பிரியாமல் இருப்பதற்கு ஒவ்வொருவரும் கற்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே தான் பவுல் சொன்னார், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக இயேசு கிறிஸ்தியன் ஒரே புருஷனுக்கு நியமித்தபடியால் உங்களை குறித்து நான் தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறான். நாம் கற்புள்ள மக்களாக வாழ வேண்டும். கற்பு என்பது எவ்வளவு ஒரு முக்கியமானது பாருங்கள். கற்பு எப்படி நல்ல நடக்கிறவர்களாய் வாழும் பொழுது, தேவனுக்கு பிரியமான மக்களாய் வாழும் பொழுது, தேவனோடு நெருங்கி ஜீவிக்கும் பொழுது நாம் கற்புள்ளவர்களாக இருக்கிறோம். என்றைக்கு கிறிஸ்துவுக்கு பிறந்தோம் அன்றைக்கு நாம் யாருக்கு சொந்தம், தேவனுக்கு சொந்தம். பச்சை பன்கை அது 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6:19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் என்றும் அதே நாம் நம்முடைய அல்ல. என்றைக்கு கௌஷிகா கிறிஸ்துவுக்கு ஞானஸ்நானம் பெற்றது அன்றைக்கு யாருக்கு சொந்தம், தேவனுக்கு சொந்தம். இந்த சரீரம் தேவன், நாம் என்றைக்கு நான் கிறிஸ்துவுக்கு பிறந்தோமோ அன்றைக்கு இந்த சரி யாருக்கு சொந்தம், தேவனுக்கு சொந்தம். தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. ஆவியான் தங்கக்கூடிய இந்த ஆலயத்தை தேவனுக்கு தான் பிரியமாக வைத்துக்கொள்ளாக. இது என்ன இல்லை, நமக்கு சொந்தமானதல்ல. அதைத்தான் பவுல் பாருங்கள், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களாம். நாம் நம்முடையவர்கள் அல்ல, நாம் தேவனுக்கு சொந்தமானவர்கள், தேவனுடைய பிள்ளைகளாகவே. இந்த சரீரத்தை நினைச்சுக்கூடாதான் நாம் கற்பு கெட்டதாக மாற்றிவிடக்கூடாது. நாம் கற்புள்ளவர்களாக இருக்க வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும், தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பரலோக தேவன் அந்த பரலோக பாக்கியத்தை நமக்கு தர காத்திருக்கிறார். ஆக இந்த உலக வாழ்க்கையில் எவ்வளோ பாடுகள் பட்டாலும் அநேகருக்கு முன்பதாக நாம் நற்சாட்சி பெற்ற மக்களாய் வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக, நம்முடைய நடக்கை, நம்முடைய வார்த்தை, நம்முடைய விசுவாசம், நம்முடைய கற்பு அநேகருக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தால் பரலோகத்தின் தேவன் மிகுந்த சந்தோஷப்படுவார். எனக்கு அன்பாந்திலே தரிமான வேளையிலே நம் அனைவரமாக உண்டு கூடி நாம் கர்த்தருடைய வசனத்தை கேட்பது மாத்திரமில்லை, அதுவும் நடந்து அந்த பரலோகத்தின் தேவனுக்கு பிரியமாக ஜீவித்தார். அது எவ்வளவு பேர் சந்தோஷப்பாருங்கள்.
பவுல் தீமோத்தேயுவுக்கு சொன்ன இந்த அருமையான அறிவுரை நமக்கும் பொருந்தாக நீங்களும் நானும் கூட தேவனுடைய பார்வையிலே மற்ற விசுவாசிகளுக்கு அநேக இன்றைக்கு இப்பொழுதுதான் கிறிஸ்துக்கு வந்திருப்பார்கள், இப்பொழுதுதான் கிறிஸ்து நான் அவர்களுக்கு முன்பாக இந்த வாழ்க்கை ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை இருக்கணும். அவர் நம்மை பார்த்து தொடர்ந்து கிறிஸ்துவுக்குள் வாழ்வதற்கு நாம் ஒரு சாட்சிகளாகி நாம் வாழ வேண்டுமாகவே நான் சொன்னார். நீங்கள் மலையின் மேல் பிரகாசிக்கிற பட்டணத்தை போலிருக்க வேண்டுமா? நம்ம ஒவ்வொரு அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார். அதை வெளிப்பட சந்தோஷம் பாருங்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து நம்முடைய பரிசுத்தமான வாழ்க்கை மூலமாக நம் நல்ல பேசுங்கள், நம்முடைய வார்த்தையின் மூலமாய், நம் நடக்கின் மூலமாய், நம்முடைய அன்பின் மூலமாய், நம்முடைய ஆவியிலே நடக்கிற எளிமையான வாழ்க்கையின் மூலமாக, நம் விசுவாசத்தின் மூலமாக, கற்பின் மூலமாக நாம் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாய் விசுவாசிகளுக்கு நாம் ஜீவிக்கும் பொழுது அநேக கிறிஸ்துவுக்கு வருவதற்கு வாய்ப்படு. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து அந்த பழுத்து தேவனுக்கு பிரியமாக இருக்க தேவன் உதவி செய்வாராக. தேவன் தாமே இந்த வசனத்தையும் கேட்டவங்கள் அனைவரும் ஆசிரிப்பார். எனக்கு அன்பாந்திலே இதோ இந்த வார்த்தையை கேட்டு நீங்களும் கூட செய்யுங்கள், மற்றவர்கள் கேட்கும்படியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே ஒரு பிரயோஜனமாக இருக்கும். ஆக நீங்கள் நானும் இதை அறிந்து புரிந்து மற்ற பிரயோஜனமைக்கு தேவனுடைய செய்வார். நாம் ஜெபம் செய்வோம். இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, உன்னதத்தில் வாசம் செய்கிறவரே, மகிமை மாட்சிமை மிக்கவரே, இந்த நாளில் நாம் பிள்ளைகளாக ஒன்று கூடி உம்மை ஆவியோடு முன்மன் தொழுதுகளும் சாக்கியத்தை பெற்றலாகி முது வசங்களை கேட்கத்தக்கதாக கிருபை செய்தமைக்காக ஸ்தோத்திருக்கிறோம். ஆம் தகப்பினே, பரிசுத்த பவுல் தீமோத்தேயுவுக்கு சொன்ன இந்த ஆலோசனை, இந்த அறிவுரை எங்களுக்கு பொருத்தமாயிருக்கிறது. நாங்களும் உலக வாழ்க்கையிலே எங்களை போன்ற அநேக கிறிஸ்துவுக்கு வருவதற்கு மற்றவர்களுக்கு நாங்கள் முன்மாதிரியாக இருக்கத்தக்க உதவி செய்யும். தொடர்ந்து காத்துக்களை பலப்படுத்தும் பிதாவே, எங்கள் பாவ குற்றம் தயவாக மன்னியும். இவை அனைத்தையும் எங்கள் அருமையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்றின்ப நாமத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.